அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 10 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 10/01/2024. புதன். நம்பிக்கை அறிக்கை. இரவில் தெரியும் மின்மினி பூச்சி, கருவப்படுகின்ற விண்மீன்கள் காலை கதிரவன் வந்ததும் காணாமல் போய்விடும். உடன்பாட்டு எண்ணங்கள் செழுமையுறும்போது உள்ளத்தில் எழும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்துவிடும். ஒளி வந்தால் இருள் மறைவது இயற்கை. சபிப்போர் சபிக்கட்டும், உமது ஆசிரை நீர் அளிப்பீராக. புழுதி வாழி தூற்றுவோர் தூற்றட்டும், கடவுளின் அருளை பெற்று தருவீராக. பிரான்சிஸின் தந்தையும் அவரது சகோதரரும் அவரை உடல் அளவில் துன்புறுத்தியது இன்று நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். எதிர்மறை சொற்களை தவிர்க்கும் அருள் வாழ்வு. பிரான்சிஸின் உடன்பாட்டு எண்ணங்களால் செயல்களால் செழுமையுறும் நேரத்தில் அவரது தந்தையும் அவரது உடன் பிறந்த சகோதரனும் அவரை துன்புறுத்த தொடங்கினர். வாய் திறந்து எதிர்மறை சொற்களை பேசாதே, செவிகளால் எதிர்மறை வார்த்தைகளை கேட்காதே, எதிர்மறையான எதையும் எவரையும் பார்க்காதே என்ற மெய்மைக்கு எதிர்வினையாக கிறிஸ்துவின் ஊழியனாய் இருப்பது மடமைத்தனம் என்று எண்ணி பிரான்சிஸ் செல்லும் இடங்களிலெல்லாம் அவருடைய தந்தை பீட்டர் பெர்னார்டோனை சபித்து தூக்கி எறிந்தார். கடவுளின் ஊழியர் தனக்கு உதவும்படி ஒரு சாமானியனும் எளியவனுமான ஒருவரை தன்னோடு அழைத்து கொண்டார். அவரை தன் தந்தையின் பதிலாளியாக இருக்க செய்து எப்போதெல்லாம் அவரது தந்தை அவரை சபித்து தூற்றினாரோ அப்போதெல்லாம் தன்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தாட்சியுள்ள எளிமையான அந்த கடவுளின் ஊழியர் பிரான்சிஸுக்கு உதவி செய்தார். எப்போதெல்லாம் தந்தை சபிக்கின்றாரோ அப்போதெல்லாம் பிரான்சிஸ் ஆசீர்வாதத்திற்காக வேண்டுவார். சபிப்போர் சபிக்கட்டும், உமது ஆசீரை நீர் அளிப்பீராக என்ற இறைவாக்கினரின் வார்த்தையை அவர் செயலாக மாற்றினார். கடவுளின் ஊழியர் ஆலய பணிக்காக வைத்திருந்த பணத்தை தன் தந்தையிடம் திருப்பிக் கொடுத்தார். இதனை அசிசி ஆயர் தீய வழியில் பெறப்பட்ட பணத்தை புனித நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது தவறாகும் என்று அறிவுறுத்தியதால் இவ்வாறு செய்தார். அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டத்தில் யாவருக்கும் கேட்கும்படி, இக்கணம் முதல் வானக தந்தையே, என் அப்பா, டாடி, ஆஞா என்பேன். பியத்ரோ பெர்னார்டோனே என்பவர் அல்ல என நான் இப்போது எவ்வித தயக்கமின்றி சொல்வேன் என்று நம்பிக்கை அறிக்கை செய்தார். மேலும் பாருங்கள், நான் பணத்தை மட்டுமல்ல எனது அனைத்து ஆடைகளையும் அவரிடம் திருப்பி கொடுத்து விடுகிறேன். இப்போது நான் நிர்வாணமாய் என் ஆண்டவரிடம் செல்வேன் என்றார். கிறிஸ்துவே போதுமானவர் என இருப்பவரின் இதயம் எத்துணை சுதந்திரமாய் இருந்திடும். ஒருவரால் ஆழமாக அன்பு செய்யப்படுவது உங்களுக்கு பலத்தை, திராணியை தருகிறது. அதே நேரத்தில் ஒருவரை ஆழமாக அன்பு செய்வது உங்களுக்கு துணிவை தருகிறது. கடவுளின் மனிதர் பிரான்சிஸ் ரோமத்தாலான சட்டை ஒன்றை தனது உடைகளுக்குள் அணிந்திருந்ததை காண முடிந்தது. இவ்வாறு அவர் தோற்றத்தில் அல்லாமல் உண்மையாகவே நற்பண்புகளை கொண்டிருப்பதிலேயே மகிழ்ந்தார் என்று தெரிய வருகிறது. அவருடைய உடன் பிறந்த சகோதரனும் அவருடைய தந்தையை போலவே நச்சுத்தன்மை கொண்ட வார்த்தைகளை உமிழ்ந்து அவரை மனம் நோக செய்தான். உங்களுக்கு கற்றுத்தர 3 கற்பிதங்கள் உள்ளன. அவை எளிமை, கருணை, பொறுமை. இந்த 3ம் மிகப்பெரிய கருவுள்ளங்கள். வார்த்தைகளை பயன்படுத்துவதில் விழிப்புணர்வு தேவை.
வார்த்தைகளின் விளைவை அறியாமல் விரயமாக்கினால் அவை நமது வாழ்க்கையின் முதுகில் ஏறி அமர்ந்து அவற்றின் போக்கில் நம்மை வழிநடத்தும். ஒரு குளிர்கால காலை வேளையில் பிரான்சிஸ் கந்தை துணிகளால் மூடிக்கொண்டு குளிரில் நடுநடுங்கிக் கொண்டு ஜெபித்து கொண்டிருந்த போது அவர் தன் அருகில் இருந்தவரை பார்த்து, சல்லி காசுக்கும் உதவாது அவனது வியர்வையை உனக்கு விற்கும்படி அவனிடம் சொல் என்று சொன்னான். கடவுளின் மனிதர் இதை கேட்டதும் பெரிதும் மகிழ்ந்து புன்னகையோடு, ஆம், உண்மையில் அதனை என் ஆண்டவரிடத்தில் அதிக விலைக்கு விற்பேன் என்று பதில் அளித்தார். இது முற்றிலும் உண்மையானதே. இந்த மனித வாழ்வில் மட்டும் 100 மடங்காக பெற்றுக்கொள்ளவில்லை, வர இருக்கும் முடிவில்லா வாழ்விலும் மத்தேயு 19:29 தனக்காகவும் மற்ற பலருக்காகவும் 1000 மடங்காக பெற்றுக்கொண்டார். அசிசியின் விஸ்வரூபம், அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. நடந்து முடிந்து போன நிகழ்வுகளையே அசை போன்றிட்டு கொண்டிருக்க கூடாது. நம் மனம் பழையவற்றிலிருந்து மீள முடியாமல் தவிக்கும் சூழலில் மாட்டிக்கொண்டு விடும் இயல்பு கொண்டது. ஒருபோதும் திரும்பி பார்க்காதே, உன் நிழல் மண்டையோட்டுகளின் மேல் விழுவதை பார்க்காதே என்று கலீல் ஜிப்ரானின் வரிகளுக்கு ஒப்ப பார்வையை நேர்கொண்டதாக வைத்திருப்பதே முக்கியம். எவ்வளவு தாழ்வு மனப்பான்மையும் ஆக்க நிறைந்த செயல்பாடுகளுக்கான அடித்தளம் ஆக்கிக்கொள்ளலாம். தாழ்வு மனப்பான்மையில் மரவட்டை குச்சியில் குத்தியது போல சுரண்டு விடுவார்கள். தாழ்வு மனப்பான்மையில் மரவட்டை குச்சியில் குத்தியது போல சுரண்டு விடுவார்கள். அடிமைகளாகவே சாகிறார்கள். ஆனால் ராஜநாகமாக சீறி எழுபவர்கள் எதிரிகளையும் குச்சியால் குத்தியவர்களையும் துவம்சம் செய்ய விஸ்வரூபம் எடுக்கின்றார்கள் என்பதற்கு அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு ஓர் முன்மாதிரி. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. வார்த்தைக்கு உயிர் தருவது ஒளி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டு. நாம் கடவுள் ஆவதும் சாத்தானாவதும் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தாம் என்ற உண்மையை நாம் முதலில் உணர வேண்டும். மனம் எண்ணத்தின் இருப்பிடம், எண்ணம் வார்த்தைகளின் தாய், வார்த்தை செயலின் உந்து சக்தி, மனிதன் விதி எழுதும் பிரம்மம். இதை புரிந்து கொண்டால் வெற்று வார்த்தைகள் வாயிலிருந்து வராது. ஆகவே உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், அவைகள் சொற்களாகின்றன. உங்கள் சொற்களை கவனியுங்கள், அவைகள் செயல்களாகின்றன. உங்கள் செயல்களை கவனியுங்கள், அவைகள் பழக்கமாகின்றன. அசிசியார் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இவற்றின் மீது கவனம் வைத்து தன்னை மறு கிறிஸ்துவாக உயர்த்தி கொண்டார். நாமும் உயர்த்தி கொள்வோம். நாளை சந்திப்போமா? சந்திப்போம் நிச்சயம்.